Hey guys, welcome back to my channel Marus Update. Fridge tour பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. என்னடா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்களே, இவங்க என்ன வித்தியாசமாக ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் ஃப்ரூட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்செல்லாம் சாப்பிட மாட்டோம். கடை பக்கத்திலே இருக்கிறதுனால அப்பப்போ தேவையான ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிருவோம். கொய்யாப்பழம், ஆரஞ்சு இருக்குது. இந்த ரெட் கலர் ஃப்ரூட் சீசனிங் ஃப்ரூட்னு கடைக்காரங்க சொன்னாங்க. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதோட நேம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பேஸ்கெட்டில் ஆப்பிள் இருக்குது. இப்போ வாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். சைடில் பார்த்தீங்கன்னா இஞ்சி இருக்குது. டீக்கெல்லாம் தட்டி போடுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் தயிர் ஒரு பாக்கெட் இருக்குது. வாழை இலை இருக்குது. கொலக்கட்டைலாம் ஸ்டீம் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தோம். அதில் மிச்சம் இருந்தது தான் உள்ளே வச்சுருக்கோம். அப்புறம் முருங்கைக்காய் இருக்குது. டிஷ்யூம் இந்த பாக்ஸில் பீட்ரூட் இருக்குது. இது கருவேப்பிலை. இது கொத்தமல்லி. எனக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி இதோட வாசனையெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் க்ரீன் ஹார்ட் கொடுத்துருங்க. இப்போ கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் தக்காளி. இது ரெண்டுலேயுமே தக்காளி இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி. இது மசாலாஸ்லாம் இருக்குது. சிக்கன் மசாலா, ஃபிஷ்ஷுக்கு தடவுற மசாலாஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்குது. இப்போ உள்ளே இது மாவு நல்லா ஃபுல்லாக இருக்குது. அதனால் இதை திறக்க வேண்டாம். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுலேயுமே மாவு தான் இருக்குது. மாவு நாங்கள் ஆட்டி வச்சுக்கிருவோம். கடையிலலாம் மாவு வாங்குறது கிடையாது. வீட்டிலே நாங்கள் கிரைண்டரில் ஆட்டி வச்சுக்கிருவோம். பெரும்பாலான வீடுகளில் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறதே மாவுக்காக தான். நாங்களுமே அப்படித்தான். சிரமம் பார்க்காம ஆட்டி வச்சுக்கிருவோம். இந்த பாக்ஸில் இது கேரட்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பக்கத்துலேயே சந்தை இருக்கிறதுனால நாங்கள் அப்பப்போ வெஜிடபிள்ஸ் தீர வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவோம். இதில் பீன்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் சீனி அவரைக்காய். இது பொரியலுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குது? திறக்க முடியலை. இது பச்சை மிளகா. இது காளான் பிரியாணி செய்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கோம். கீழே இந்த ரேக்கில் தான் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம். ஃப்ரூட்ஸ் தான் எல்லாருமே வைப்பாங்க. நாங்கள் ஃப்ரூட்ஸ் கூலிங்காக சாப்பிட்றதில்ல. அதனால் காய்கறி தான் வச்சுருக்கோம். இது பூசணிக்காய், புடலங்காய், இது கேப்சிகம், இது சொரக்காய், அப்புறம் தேங்காய்,
குழம்பெல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கவே மாட்டோம். பிகாஸ் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச குழம்பு இதெல்லாம் பிடிக்காது. அதனால் நாங்கள் அது வைக்க மாட்டோம். ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணாத ஒரே இடம் ஃப்ரீசர் தான். நாங்கள் வந்து ஐஸ் கட்டி இதெல்லாம் வைக்கிறது கிடையாது. இதுதான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு. இந்த பாக்ஸ் வந்து நாங்கள் முன்னாடியிலேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாக்ஸுக்கு அடியில் இருக்கிற கவர் வந்து அமேசானில் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா லிங்க்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட்டா பாய்.